அதுவும் அந்த குமாரோடைய வேலை. குமார் அந்த நாயை அங்கேயே சுட்டு பசிக்க வேண்டியதானே? அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. நாம குமார தூசா நினைக்கிறோம், ஆனா அவனோ தான் ஒரு மலைங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கான். மலை? அந்த மலையை உடைச்சு தூளாக்கி காட்டுறேன். என்னது, பொன்னிய நாகலிங்க தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா. குமார், உன்னை எச்சரிக்கிறேன். ஓடி ஒழிஞ்சா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து. மரியாதையா வெளிவந்து. சரவணா, நெருப்போட விளையாடாத. உயிர் மேல் ஆசை இருந்தா பேசாம திரும்பி போயிடு. மரியாதையா சொல்றேன். வெளியே வரப்போறியா இல்லையா? நானும் அதை விட மரியாதையா சொல்றேன். நீ போக போறியா இல்லையா? ஐம் சாரி, உன்னை சுத்தி பிடிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. சட்டத்தின் பிரதிநிதியான நீயே அந்த முடிவுக்கு வந்துட்டா எனக்கு உன்னை சுடுறத தவிர வேற வழியே இல்லை. New women. Oh, gentlemen, see the heaven. Come on.
மங்கையில் புதிய இன்று நான் தருவது என்றுமே இனியது இன்று நான் தருவது என்றுமே இனியது மதுவிலே பழையது மங்கையில் புதியது அந்தையிலே ஒரு மாளிகை மஞ்சத்தில் மல்லிகை மலரோட அழகிய கிண்ணத்தில் பல வகை மதுரசம் ஆனந்த கவி பாட அந்தையிலே ஒரு மாளிகை மஞ்சத்தில் மல்லிகை மலரோட அழகிய கிண்ணத்தில் பல வகை மதுரசம் ஆனந்த கவி பாட சந்திரன் ஒளியில் மங்கையின் மேனி தள தளவென்றாட சந்திரன் ஒளியில் மங்கையின் மேனி தள தளவென்றாட தாவி விழுந்தொரு காவியம் செய்வோம் ஆவி கலந்தாட மதுவிலே பழையது மங்கையில் புதியது இன்று நான் தருவது என்றுமே இனியது இன்று நான் தருவது என்றுமே இனியது பாரசீகம் எனும் நாட்டில் வாழ்ந்ததொரு பாடும் பறவை என்றோ பத்து பெண்கள் தன்னை சுற்றி வைத்த விளையாடும் பறவை என்றோ பாரசீகம் எனும் நாட்டில் வாழ்ந்ததொரு பாடும் பறவை என்றோ பத்து பெண்கள் தன்னை சுற்றி வைத்த விளையாடும் பறவை என்றோ காதல் இல்லை எனில் வாழ்வில் என்ன சுகம் காணும் ஆசை உண்டோ கையில் கண்டு ஒரு பெண்ணும் உள்ளவரை வேறு என்ன உண்டோ மதுவிலே பழையது மங்கையில் புதியது நூலிடையை ஆடவிட்டு மேல் விழுந்து மூச்சு விட்டு நாள் முழுதும் ஆடி வரலாம் 100 வகையான பின்னும் வேறு வகை வேண்டும் என்று தேவனுக்கு தூதுவிடலாம் பாலிருக்கும் மேனி இது பஞ்சப்படும் பாடுபட வந்து விளையாடி விடலாம் பாலிருக்கும் மேனி இது விளையாடி விடலாம் பாதிவரை சொல்லிவிட்டு மீதியையும் காண்பதற்கு பள்ளியறை சென்று வரலாம் மதுவிலே பழையது மங்கையில் புதியது இன்று நான் தருவது என்றுமே இனியது இன்று நான் தருவது என்றுமே இனியது நண்பர்களே, நீண்ட நாட்களா கொலையும் கொள்ளையும் செஞ்சு ஏழை எளிய மக்களை கொடுமைப்படுத்தி வந்தான் குமார். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர்கள் அந்த கொள்ளைக்காரனை ஒழிச்சு கட்டி நமக்கெல்லாம் நிம்மதியை தேடி தந்தார். அவர் செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்கு அன்பளிப்பா இந்த மலர் மாலையை நான் அவருக்கு சூட்டுறேன். கொலைகாரன் குமார் ஒழிஞ்ச இந்த நாள் நமக்கெல்லாம் திருநாள். என்ன திகைக்கிறீங்க? எரிஞ்சு சாம்பலா போனா எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறீங்களா? நாகலிங்கம், உன் பணத்தையும் பகட்டையும் காட்டி நல்லவ மாதிரி நடிச்சு அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த பாமர மக்களுக்கு நீ ஒரு அயோக்கியங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் வரேன். என்ன விக்கிறீங்க? இல்லைங்க, உள்ள முள்ளாலதான் எடுக்க